நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்டு வேர்ல்டு வாருக்கு இவ்வளோ கிட்டக்க உலகம் வந்ததே இல்லை. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு போர் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துகிட்ருக்கிற இந்த வார் தான். இப்போ ஈரான் நினச்சா ஒரு பெரிய அழிவு அவங்களுக்கு ஏற்படுது, ஈரானில் இருக்கிற மிலிட்ரி ரெஜிம் டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆக போகிறாங்க அப்படின்னா அந்த மிலிட்ரி ரெஜிம் அவங்கள்ட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் நியூக்ளியர் வெப்பனை, அதாவது 60% என்ரிச்டாக இருக்கலாம், 70% என்ரிச்டாக இருக்கலாம், அது கம்ப்ளீட்டாக ஒரு வெப்பன் கிரேட் யுரேனியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இருக்கிற லெவலில் அதை இஸ்ரேலின் மீது போடுவாங்க அப்படின்ற அந்த பேச்சுகள் வருது. ஸோ இது உலகத்துக்கு எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்ற நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு பக்கம். இன்றைக்கி நடந்த ஒரு பெரிய எஸ்கலேஷன், மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷன் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பீதியை கிளப்பியிருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம், ஈரானோட 3 முக்கியமான ஆயில் ஃபீல்ட்ஸை இஸ்ரேல் அடிச்சிருக்கிறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் இந்த அட்டாக்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேலினுடைய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஜெருசலம் போஸ்ட் உட்பட நிறையா பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எமிரேட்ஸ் இதை டினை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எமிரேட்ஸ் அஃபிஷியல் டினை பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ இந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் அடித்ததன் மூலமாக ஒரு புதிய எஸ்கலேஷனை இஸ்ரேல் பண்ணுறாங்க. இது வரைக்கும் மிலிட்ரி டார்கெட்ஸை மட்டும்தான் அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களும் அமெரிக்காவும். இப்போ எனர்ஜி டார்கெட்ஸை அடிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஹ்ரானே தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மேகம் ஃபுல்லாமே கருப்பாக மாறிடுச்சு, அவ்வளோ புகை. இன்றைக்கி மழை வேறு பேஞ்சிருக்கு, அந்த மழை கருப்பு கலர் நீரில் பேஞ்சிருக்கு. எந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரு கடைக்கு போனால் பிளாஸ்டிக்கில் ஸ்ட்ரா கொடுக்குறான், ஏன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகிடக்கூடாதான். ஸோ மக்களாகிய நம்ம சின்ன சின்ன விஷயத்தை கூட பொல்யூஷன் வந்துடக்கூடாதுன்னு நிறைய பேர் பார்த்து பண்ணுறோம். கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறானுன்னு பாருங்கள், ஆயில் ஃபீல்டு அடித்து விளாண்டுட்டு இருக்கானுங்க. இப்போது டெஹ்ரானில் இருக்கிற இன்னொரு அஃபிஷியல் என்ன சொல்கிறாருன்னா, பிளான் பண்ணி மழை வர்ற அன்றைக்கி இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அந்த கருப்பு நீர், ஆயில் கலந்த அந்த நீர் டேம்ஸில் இருக்கிற வாட்டரோட மிக்ஸ் ஆகும், ட்ரிங்கிங் வாட்டரோட மிக்ஸ் ஆகும். மக்கள் அதனால் உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது. வேணும்னே தான் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஏன் இப்படி ஈரானோட அந்த ஆயில் ஃபீல்ட்ஸை அடிச்சிருக்கிறாங்க? மெயினான காரணம், ஈரானோட எக்கானமி இன்னமும் ரொம்ப க்ரம்பிள் ஆகும். அவங்க நினச்ச மாதிரி அவங்களுடைய மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியாது. ஸோ ஈரானோட மிலிட்ரி ரெஜிமை க்ரிப்பிள் பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கம் அவங்களுடைய அந்த ஆயில் ஃபெசிலிட்டி அடித்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வேறு பக்கம் களமிறங்கிட்டாங்க. இன்னொரு சைடு ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கு. என்னென்னா, ஈரானினுடைய டீசாலினேஷன் பிளான்ஸ், அதாவது கடல் நீரை குடிநீராக்குற அந்த பிளான்ஸ், அதையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிச்சிருக்கிறாங்கன்னு ஈரான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே குடிநீர் முக்கியமான சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீசாலினேஷன் பிளான்ட் தான். குவைத்துக்கு, பஹ்ரைனுக்கு, எமிரேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியர்லி 50% மேலே இந்த டீசாலினேஷன் பிளான்ட்லேருந்து தான் குடிக்கிற நீர் வருது. ஈரானும் இதை பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ குடிநீர் பாதிப்படையுது, அது கிடைக்கலன்னா எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை பாருங்கள். ஸோ இந்த வாரில் மிலிட்ரி டார்கெட்ஸை விட்டுட்டு மக்களுக்கு பாதிப்படைகிற மாதிரியான டார்கெட்ஸை அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் எல்லாருமே கையில் எடுத்துருக்கிறாங்க. இது மனித குலத்திற்கே நல்லது கிடையாது. இப்போ ஈரானும் பஹ்ரைனில் இருக்கிற ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பஹ்ரைன் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ வார் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. லாஸ்ட் 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 400 டார்கெட்ஸை ஈரானில் அடிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலோட தாக்குதல் கண்டினியூஸாக அதிகமாகிட்டு தான் வந்துட்டுருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வரப்போகிற நாட்களில் ஈரான் மீதான அந்த தாக்குதலோட இன்டென்சிட்டி இன்னமும் ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதான போக்கோட கள நிலவரத்தை புரிஞ்சு பேசுகிற ஆள் மாதிரி தெரியல. இப்போ கூட அவருடைய தற்பெருமை, ஈகோ, ஈரானை நான் சும்மா விட மாட்டேன், அப்படியே எங்களுக்கு எந்த லாஸஸும் நடக்கலையே, எங்களுக்கு பெருசாக எதுவும் இழப்பு இல்லை, நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நடைமுறைக்கு மாறாக அவர் பேசிகிட்டு இருக்கிறது. ரியாலிட்டி அவர் அக்செப்ட் பண்ணிக்காமல் அவருடைய ஈகோவுக்காக இந்த வாரை எந்த அளவுக்கு வேணாலும் கொண்டு போவார் அப்படின்ற அந்த ஒரு பயத்தை எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுவரை நாங்கள் நிகழ்த்தின தாக்குதல்லாம் சும்மா, இனிமேல் வரப்போகிற நாளில் ஏற்கனவே நாங்கள் பண்ண அந்த அட்டாக்கோட 100% அதிகமாக நாங்கள் ஹெவி மிசைல்ஸை, ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஈரான் நடத்தின ஒரு மிசைல் அட்டாக்கில் அமெரிக்காவோட 3rd ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார் கம்ப்ளீட்டாக காலியாயிடுச்சு. அந்த ஒரு அட்டாக்கில் மட்டும் $300 மில்லியன் மதிப்பிலான ஒரு ரேடாரை ஈரான் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கம்மிங் டேஸில் அதோட இன்னும் பெருசாக ஒரு டிஸ்ட்ரக்ஷனை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் கொடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ரிட்டாலியேஷன் அதிகமாக இருக்கும். அமெரிக்காவோட இன்னொரு ஆபத்தான ஒரு பிளான், அதுக்கு நான் வர்றேன். ஆக்சியோஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான பத்திரிகை அவங்களுக்கு கிடைச்ச அந்த இன்சைட் இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த நியூஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஈரானுக்குள்ளே 450 கிலோ யுரேனியம் இருக்குது. 60% அந்த யுரேனியம் என்ரிச்டு. ஒரு நியூக்ளியர் பாமை அதை வச்சு டெவலப் பண்ணிட முடியும், நியூக்ளியர் வெப்பனை அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அந்த 450 கிலோ யுரேனியமை இவங்க ஃபோர்ஸஸை ஈரானுக்குள்ளே அனுப்பிச்சு ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் மாதிரி ஈரானுக்குள்ளே அனுப்பிச்சு அந்த நியூக்ளியர் ஸ்டாக் பையில் மீட்டு வெளியே எடுத்துகிட்டு வர்றது ஒரு C-130 டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் மூலமாக. அப்படி இல்லாட்டி அந்த யுரேனியமை அந்த இடத்துலையே டிஃப்யூஸ் பண்ணுறது. நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ரொம்ப ஒரு ரிஸ்கி ஆப்ரேஷன். ஆனால் இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இது சம்மந்தமாக பெரிய டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கார்க் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தீவு இருக்குது. இந்த கார்க் ஐலாண்ட்லேருந்து தான் ஈரானோட பெரும்பாலான க்ரூட் ஆயில்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அந்த இடத்துலேருந்து தான் அவங்க அதை மெயினாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து உள்ளே அவங்க ப்ராசஸ் பண்ணுற எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கேருந்து மாற்றி கப்பலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கார்க் ஐலாண்டை அமெரிக்கா கைப்பற்றிட்டா ஈரானுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவாக வந்துட்டு அமையும். ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ரெட் லைனாக கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து பார்க்குறாங்க. கார்க் ஐலாண்டை நம்ம பிடிச்சிட்டோன்னா ஈரான் இன்னும் ரொம்ப கோவப்படுவாங்க. கண்ணா பின்னான்னு கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலே தாக்குதல் நிறுத்துவாங்க. எதையும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆயில் ரிஃபைனரி, ஸ்கூலு, டீசாலினேஷன் பிளான்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும். இது ஒரு பெரிய வேர்ல்டு வாராக கூட போயிட்டு வந்து முடியும் அப்படின்னு கல்ஃப் கண்ட்ரிஸ் பயப்படுறாங்க. ஸோ அதனால் அதையும் ஆக்டிவாக அமெரிக்கா டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார்க் ஐலாண்டை பிடிக்கிறதுனால உலகத்துக்கே ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஏன் அப்படின்னா, இந்த கார்க் ஐலாண்டை இப்போது அமெரிக்கா வந்து கேப்சர் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா ஈரானோட ஆயிலை எதிர்காலத்தில் இந்த மிலிட்ரி ரெஜிம் வீழ்ந்துட்டா கூட அமெரிக்கா கைவசம் ஈரான் வந்துருச்சு, அப்போ கூட அவங்களால ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அது அந்த இடத்துல இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு செட்டப் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதனால் குளோபல் லெவலில் ஒரு ஃபியூல் ஷார்ட்டேஜ் வந்து ஏற்படும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட $150 பெர் பேரல் போகுன்றாங்க. சைனாவும் இதனால் கோபமடைவாங்க. சைனாவுக்கு ஈரான்லேருந்து தான் பெரிய அளவுக்கு ஆயில் வந்துட்டுருக்கு. இந்த கார்க் ஐலாண்ட் போயிடுச்சு, ஒரு ப்ரைம் சப்ளை வந்து சைனாவுக்கு வர்றது போயிடும். ஸோ சைனா வேற ஒரு விதமாக அமெரிக்கா மேலே ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த அச்சமும் அமெரிக்காவுக்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனை அமெரிக்கா சீரியஸாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று உள்ளே இருக்கிற யுரேனியமை போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது, இன்னொன்று கார்க் ஐலாண்டை கைப்பற்றுறது. ஏன்னா அந்த வார் வந்து பல விதத்தில் ரொம்ப சீரியஸாக எஸ்கலேட் ஆகி போய்கிட்டு இருக்குது. அதனால் அமெரிக்காவுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சி வந்துட்டுருக்கு. அமெரிக்கா ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா 8 நாளில் to 10 நாள் இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த பிரச்சனை எப்போ முடியுது அப்படின்னே தெரில. இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னா, ஈரான் கிட்ட அவங்க வச்சிருக்கிற பலிஸ்டிக் மிசைல்ஸ், அப்புறம் சூசைட் ட்ரோன்ஸ், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரொம்ப பெரிய அளவுக்கு வெறும் 10% தான் இருக்குது. ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆனால் இப்போ வரைக்கும் என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 50% பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் இன்னமும் ஈரான் கிட்ட இருக்குது. ஏற்கனவே இருந்ததில் ஒரு 50% தான் அவங்க குறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ புது ப்ரொடக்ஷனும் கீழே அண்டர் கிரவுண்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வார் எப்படி போய் முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, 2020க்கு அப்புறம் உலகம் மிக மோசமான ஒரு நிலையில் வந்து இருக்குது. 2020க்கு முன்னாடி ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. 2020க்கு அப்புறம் நிறையா போர்கள், பெரிய அழிவு. ஸோ இப்போது அடுத்து ஒரு பெரிய போர். 2030 வரைக்கும் இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் 2030 தான் வந்து வரும். எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தாகி கடைசியில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பீஸ் டீல் சைன் ஆகி தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். ஸோ இதில் சைனா வந்து தனித்து விடப்படுவார்கள் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். கடைசியாக அல்டிமேட்டாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு விஷயத்தில் ஒன்றா இணைவாங்க. உக்ரைன் வாரில் ஒரு சொல்யூஷன் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் உலக அமைதி அப்படின்றது திரும்பும். ஸோ அது வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 வருஷம் அந்த ஈரான் பிரச்சனை அப்படி நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்படி ஹமாஸ் வந்து கண்டினியூஸாக பெர்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறாங்களோ, அவங்கள ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியலையோ, அதே மாதிரி அதோட மிக ஆபத்தாக ஈரானோட மிலிட்ரி IRGC வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள டோட்டலாக இஸ்ரேல்னாலேயோ அமெரிக்கானாலேயோ சீக்கிரம் அன்ஹிலேட் பண்ணிட முடியாது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.